வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய கேழ்வரகு புட்டு வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு புட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மாவு, இது ஒரு 200 கிராம் இருக்கும் மாவு, கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றியும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து அதில் பிசைஞ்சிக்க போகிறேன். இது வயிற்றுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியானது, பெரியவங்களுக்கும் நல்லது. அதனால் தேங்காய் பால் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு புட்டு மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ இந்த புட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இதில் சேர்த்துடலாம். இதில் தேங்காய் பால் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது சிறுதானிய வகையை சேர்ந்ததால் ரொம்ப உடலுக்கு ஹெல்த்தியானது. இந்த வெயில் சீசனில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி போட்டுட்டு நம்ம ஒரு துணியை போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். இது வேகிற வரைக்கும் நம்ம ஒரு 20-30 நிமிஷம் போட்டு நல்லா வெந்துடும். சீக்கிரமாகவே வெந்துடும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கேழ்வரகு போட்டு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சான வெந்துட்டுன்னா நல்லா வெந்துட்டு இருந்தால் இது நம்ம கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம்னா நல்லா உருண்டு வரணும். பாருங்கள், நல்லா உருட்டுனா உருளுது. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த புட்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு பரிமாறலாம். இப்போது கேழ்வரகு புட்டுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்காங்க. நாட்டு சர்க்கரை, அது கூட தேங்காய்ப்பூ, கொஞ்சமாக வறுத்து பொடிச்ச எள்ளு பொடி நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான உடலுக்கு ஆரோக்கியமான கேழ்வரகு புட்டு வீட்டிலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் ஹெல்த்தியானது. வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். வீட்டிலே சூப்பரான கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து நம்ம செஞ்சதுனால இது ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.